ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. இது வந்து மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கான ப்ரிப்பரேஷன் செஷன் ஃபார் த குவிஸ் காம்படிஷன் ஆஃப் சங்கோஷ்டி 2025. இதுல வந்து ஜூனியர் பேட்ச் சீனியர் பேட்ச் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது அது சொல்ல போறேன் சைமல்டேனியஸா. ஸோ ஜூனியர் பேட்சுக்கு இருக்கிறது எல்லாமே சீனியர் பேட்சுக்கு உண்டு. ஓகே, ஸோ ஜூனியர் பேட்சுக்கு மட்டும் எது கிடையாதோ அதை வந்து நடத்தரிச்சு சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். ஓகே, ஸோ ரெண்டு தனி பிபிடிஸ் வச்சிருக்கேன் ஜூனியர் பேட்ச்க்கும் சீனியர் பேட்ச்க்கும். So when we post in the group, that PPT will be posted as separate PDFs for you people. Ana ipa class nadatharche it will be a combined class because the number of juniors we have is comparatively lesser compared to the seniors, so we have a combined class. Anyways, விஷயங்கள் கத்துக்கிறது சேர்ந்து கத்துக்கோங்க. பட் questions வரது வந்து ஜூனியர்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளரா வரும் and சில போர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, so let's get started. I'm showing the seniors PPT. So syllabus for meanings and rapid fire நம்ம பார்த்தோம் அன்னைக்கே. Again we'll just go with that once again. ஒரு 16 phrases உங்களுக்கு இப்போ சொல்லுவேன். இந்த செஷன்ல ப்ராபப்லி அது நடக்காது. we'll do rapid fire round today because that is more common for both batches. So any one of the 16 phrases will be given for explanation for meanings and messages for seniors. Okay, இது ஜூனியர்ஸ்க்கு கிடையாது. ஜூனியர்ஸோட மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து ஒன்லி ஆழ்வார் ஸ்டோரிஸ் தான். ஓகே, வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு. சீனியர்ஸ்க்கு வந்து 16 phrases-ல இருந்து ஏதாவது ஒண்ணு, அது என்ன 16ங்கிறது அப்புறம் பார்க்கலாம். டுடே வில் டீல் வித் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆழ்வார்கள் சரித்திரம் ஃபுல்லா இருக்குதுக்கு. ஜூனியர் சீனியர் ரெண்டு பேருக்கும் இது உண்டு. என்னென்ன? திருநக்ஷத்திரம், அம்சம், பிரபந்தம் வித் நம்பர் ஆஃப் பாசுரம்ஸ் ஆஃப் த 12 ஆழ்வார்ஸ் அது உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் ஆஃப் ஆழ்வார்ஸ் உண்டு, சம்மரி ஆஃப் ஸ்தோத்திரம்ஸும் உண்டு. ஓகே, இந்த சம்மரி ஆஃப் ஸ்தோத்திரம்ஸ்ல ஒரு சில டீடைல்ஸ் ஜூனியர்ஸ்க்கு கிடையாது, அது என்னங்கிறது சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் பிரபந்தசாரம் கோரிலேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் ஒன்லி ஃபார் த சீனியர் பேட்ச், நாட் ஃபார் த ஜூனியர் பேட்ச், பிகாஸ் 2023 கிட்ஸ் டூ நாட் நோ பிரபந்தசாரம். அதனால அவளுக்கு அது கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலா காமன் ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கான சிலபஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆழ்வார்கள் இன்ட்ரோடக்ஷன். ஆழ்வார்கள்னா யாரு, எப்படி அவ வந்து சஜாத்தியர்களா நம்மளுக்கு இருக்கா, பெருமாள் நம்மளுக்கு விஜாத்தியரா அவதாரம் பண்ணினார், அவர் வேற நம்ம வேற, அதனால அவர் சொன்ன டீச்சிங்ஸ்லாம் நம்மளுக்கு புரியல, அதனால சஜாத்தியர்களான ஆழ்வார்கள் அமைச்சர். ஆழ்வார்கள் அப்படிங்கிறவா பெருமாளுடைய திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், அப்புறம் சில நித்திய சூரிகள். இது வரைக்கும் தெரியும். இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஆல் ஃபார் ரேபிட் ஃபயர். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், திவ்ய சூரிகள்னு அவளுக்கு பேரு. அவ பாடின பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள், அந்த திவ்ய பிரபந்தங்கள்ல பாடப்பட்ட தேசங்கள் திவ்ய தேசங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அகைன் பாசிபிலிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர், அதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு ஒரு ஆழ்வாருக்கும் நம்ம வந்து திருநக்ஷத்திரம், அம்சம், அவதார ஸ்தலம், என்ன பிரபந்தம் அவ பாடினா அந்த பிரபந்தத்துல எத்தனை பாசுரங்கள், எல்லா ஆழ்வார்களுக்கும் இது உண்டு. ரெண்டு பேட்ச்க்கும் உண்டு, சீனியர் ஜூனியர் ரெண்டு பேட்ச்க்கும் உண்டு. இப்ப அடுத்தது இங்கதான் சீனியர் பேட்சோட ஸ்பெசிபிக் போர்ஷன் வருது. இப்ப பொய்கை ஆழ்வாரோட பிரபந்தசாரம் பாசுரத்துல என்ன டீடைல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த பாசுரத்துல என்ன டீடைல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதையும் கவர் பண்ண போறேன் இன்னைக்கு, so that you will be knowing what to prepare for the rapid fire round. so இப்ப வந்து முதல் திருவந்தாதிய எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன் பிரபந்தசாரம் பாசுரத்துல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஆன்சர் வந்து திருவிளக்காம் என்னும் வையம் தகளினூராம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரியா? அதுதான் அதுக்கான ஆன்சர். அப்புறம் என்னென்ன பெருமாள் வந்து எதை க்ஷமிக்கணும், ஆழ்வார் வந்து எதை அகலா வச்சுண்டார், எதை வந்து நெய்யா வச்சுண்டார், எதை வழக்கா வச்சுண்டார் அப்படின்னு கேட்டா, வையம் தகளியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். வையம்னா அர்த்து தான் அகல்,
ஓஷன் தான் கீ, சன்னு தான் லேம்ப். ஜூனியர் பேட்சுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நன்னாவே தெரியும் இல்லையா? பிகாஸ் யூ நோ த ஸ்டோரி ஆஃப் முதலாழ்வார். ஸோ திஸ் கேன் பி a question even for you people. பர்டிகுலர் phrase ஃப்ரம் பிரபந்தசாரமோ இல்ல பாசுரம் நம்பரோ அதெல்லாம் உங்களுக்கு வராது. பட் ஸ்டோரி ரிலேட்டடா இருக்கிற எனி இன்ஃபர்மேஷன் கேன் பி ஆஸ்க்ட் either in meanings or in rapid fire for the juniors. Okay, so also for the seniors. Now again பூதத்தாழ்வாருக்கு இந்த 6 aspects நம்ம 5 aspects நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. திருநட்சத்திரம், அம்சம், அவதார ஸ்தலம், அப்புறம் பாசுரங்களுடைய எண்ணிக்கை, எந்த பிரபந்தம் பாடியிருக்கா, பிரபந்தத்தோட பேர், எல்லா ஆழ்வாருக்கும் இது வந்து நம்மளுக்கு பை ஹார்ட்டா தெரியணும். இப்போ அகெயின் ஃபார் த சீனியர்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் எப்படி 2ஆம் திருவந்தாதியை டிஸ்கிரைப் பண்றார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா, நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அப்படின்னு சொல்றார். ஓகே, ஞான விளக்கு அவர் ஏற்றினது. ஏன்னா அவர் வச்சிருந்த அகல் வந்து அன்பு, ஆர்வம்ங்கிறது தான் நெய், இன்புருகு சிந்தை அப்படிங்கிற இன்டெலெக்ட் தான் அதனுடைய திரி. சரியா? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூதத்தாழ்வாருக்கு 2 சம்போதனங்கள் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் அந்த பாசுரத்துல, கடன்மல்லை காவலனை பாசுரத்துல 2 சம்போதனங்கள், 2 என்ன சொல்றது, அட்ரஸ் ஆழ்வாருக்கு. கடன்மல்லை காவலனே பூதவேந்தே. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் உங்களுக்கு. அடுத்தது பேயாழ்வாருக்கு அகைன் தீஸ் 5 aspects. அண்ட் தென் பிரபந்தசாரத்துல வந்து எப்படி அட்ரஸ் பண்றார் பேயாழ்வாரன்னு கேட்டா, திருக்கண்டேன் என உரைத்த தேவே அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் பேரே சொல்லல, அவர் தேவர் மாதிரி ஒருத்தர், திருக்கண்டேன் அப்படின்னு சொன்னவர், அப்பேற்பட்ட வசதியானவர், திருக்கண்டேன் என உரைத்த தேவே அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சீக்வன்ஸ்ல பார்த்தார். இப்போ பேயாழ்வார் வந்து பெருமாளை பார்த்தார் இல்லையா, பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வழக்கேத்தினா அந்த வழக்க வச்சு பேயாழ்வார் பெருமாள் தான் வந்திருக்காருன்னு பார்த்துட்டார். அவர் பெருமாள் கிட்டக்க பார்த்த விஷயங்களுடைய சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். சோ என்னென்ன பார்த்தார், திருவை பார்த்தார், பொன்மேனிய பார்த்தார், பொன்னாழிய பார்த்தார், புரி சங்கத்தை பார்த்தார். முதல்ல லக்ஷ்மிய பார்த்தார், அப்புறம் பெருமாளோட ஸ்வர்ணமயமான திருமேனிய பார்த்தார், அதுக்கப்புறம் சக்கரத்தை பார்த்தார், அதுக்கப்புறம் சங்கத்தை பார்த்தார். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் இதெல்லாம் வந்து ஜூனியர்ஸ்க்கு கூட இந்த கொஸ்டின் ரெலவெண்ட் தான், பிகாஸ் யூ நோ த ஸ்டோரி, ரைட்? ஸோ ஸ்டோரி ரிலேட்டட் கொஸ்டினா இருந்தா இட் வில் பி ரெலவெண்ட் டு போத் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ். ஓகே, ஸ்டோரிய வந்து போய் கேளுங்க. ஆழ்வார்கள் ஸ்டோரி தனி பிளேலிஸ்டே இருக்கு நம்மளுக்கு. And we have completed till Periyalvar in detail in the stories and value classes, and we will finish the rest 4 also before Sangoshti very soon. So ஆழ்வார்கள் ஸ்டோரிய டீடைலா போய் கேட்டேன்னா எந்த கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது திருமழிசை ஆழ்வாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 5 விஷயங்களும். இப்போ பிரபந்தசாரத்துல இருந்து இவரை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், திருமழிசை ஆழ்வார் பாசுரத்துல அவரை மழிசை பரனே அப்படின்னு அழைக்கிறார் தேசிகன். அதுக்கப்புறம் அவர் பாடின 4முகன் திருவந்தாதிக்கும் திருச்சந்த விருத்தத்துக்கும் அவர் என்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். வேத செழும்பொருள் 4முகன் அப்படின்னு சொல்ற இல்லையா, 96 பாட்டு. அதே மாதிரி மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் அப்படின்னு சொல்ற இல்லையா, 120 தப்பாமல். சோ அந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். Then for நம்மாழ்வார் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ சீக்வன்ஸ் என்ன. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, இந்த சீக்வன்ஸ்ல ஆழ்வார் பாடியிருக்க. அந்த சீக்வன்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம், அப்படிதான் பிரபந்தசாரம் பாட்டுலயும் வருது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆல்சோ யூ நீட் டு நோ வாட் கரஸ்பாண்ட்ஸ் டு விச் வேதம். திருவிருத்தம் ரிக்வேதம், திருவாசிரியம் யஜுர்வேதம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதம், திருவாய்மொழி சாமவேதம், அதுவும் தெரியணும். அது இங்க ஸ்லைட்ல இல்லை, பட் நம்ம ஆழ்வார் வீடியோல அது இருக்கு. ஸோ அதெல்லாம் ஞாபகம். வீடியோ பார்த்துட்டேன்னா உங்களுக்கு டவுட்டே வராது, எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது திருவிருத்தத்துக்கு முதல் முதல் பிரபந்தம் அது அப்படின்னு எது நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது, எந்த வார்த்தை பாட்டுல காமிச்சு கொடுக்கறதுன்னு கேட்டா முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ முன்னுரைத்த அப்படிங்கிறதுனால தெரியாது. நம்மாழ்வார என்னன்னு கூப்பிடுறார் தேசிகன், வருமாறா இறங்குனியே அப்படிங்கிற. சோ மாறன்னு அங்க ஆழ்வார கூப்பிடுறார். சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அகெயின் இது ரெண்டும் ஜூனியர்ஸ்க்கு ரெலவெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் மதுரகவி ஆழ்வார்.
முதற்கவி ஆழ்வாருக்கு இந்த பிரபந்தசாரம் பாசுரத்துல ஒரு நல்ல விஷயம் கவனிக்கணும். இப்போ கண்ணினுன் சிறுத்தாம்பு மதுரக கவியாழ்வார் சாதிச்ச பிரபந்தம். மதுரகவி ஆழ்வாரை பத்தி சுவாமி தேசிகன் பாடின ஸ்லோகம், சாரி பாசுரம் என்னது? என்னதுமா யாரா சொல்றீங்களா? எனிபடி? இதுவும் கேள்வி கேட்ட சைலண்ட் ஆயிட்டே. மதுரக பாட்டு தேரியமான ஞானமுடன். வெரி குட், சூப்பர். சோ தேரியமான ஞானமுடன் திருக்கோளூரில் பாசுரத்துல என்ன வரும்? எப்படி தேவுமற்றது ஏன் என உரை என தேவுமற்றது ஏன் எனும் மதுர கவியே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுல தேவுமற்றது ஏன் அப்படிங்கிற தொடர் வருது, அப்படிங்கிற ஃப்ரேஸ் வருது. இதே தேவுமற்றது ஏன் குருகூர் நம்பி அப்படின்னு ஆழ்வாரே பாடிப்பார், மதுரகவி ஆழ்வாரே. ஸோ அந்த காமனாலிட்டியை நோட்டீஸ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஸ்டோரி ஆஃப் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் அகெயின் யூ கேன் வாட்ச். குலசேகர ஆழ்வாருக்கும் இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவதார ஸ்தலம் இங்க எழுத மறந்து போயிருக்கு, திருவஞ்சிக்களம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரபந்த சாரத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இவருக்கு 3 விதமான சம்போதனங்கள் இருக்கு, 3 விதமான ரெஃபரன்சஸ் இருக்கு. சம்போதனம் இல்ல, குலசேகரனே அப்படிங்கிறது மட்டும்தான் சம்போதனம், அதுதான் கூப்பிடுறது. அதை தவிர மென்ஷன் அபவுட் குலசேகரன், குலசேகர ஆழ்வார என்னன்னு சொல்றார் அந்த சம்மரி பாசுரங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, வஞ்சியர்கோன் 105 அப்படின்னு சொல்றார் 15ஆம் பாட்டுல. அதே மாதிரி 17ஆம் பாட்டுல கோழியர்கோன் அப்படின்னு சொல்றார். ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பெரியாழ்வார். பெரியாழ்வார் 471 அப்படின்னு பாட்டு பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அகைன் சீனியர்ஸ்க்கு வந்து பாக்கி இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் காமன். நோ அகெயின் பிரபந்தசாரம் பாசுரத்தை எடுத்துட்டோம்னா, பெரியாழ்வாரை பத்தி 9th பாசுரத்துல பெருமானே அப்படின்னு தான் சொல்ற. அப்போ அப்படி சொல்ற. அதுக்கப்புறம் சம்மரி பாசுரமான 15வது பாசுரத்துல பட்டநாதன் அப்படின்னு சொல்ற. சரியா? பட்டநாதன் பண்ணியல் 473 பார்க்கோதை 173, அதுதான் இல்லையா? சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் 2 பேரும் அவளுடைய பொண்களை பெருமாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ரங்கநாதருக்கு. பெரியாழ்வார் ஆண்டாளை கொடுத்தார், குலசேகர ஆழ்வார் சேரகுலவல்லி அப்படிங்கிற பொண்ணை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த தாயாருக்கு இன்னும் சந்நிதி இருக்கு. சோ எல்லாமே நம்மளோட ஆழ்வார் வீடியோல கவர்டா இருக்கு. ஜஸ்ட் இங்க சம்மரிக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்றேன். இஃப் யூ ஹவ் வாட்ச்ட் தி ஆழ்வார் வீடியோஸ் நைஸ்லி, தேர் இஸ் நத்திங் டிஃபிகல்ட் இன் தி குவிஸ். ஸோ அடுத்தது ஆண்டாள். ஆண்டாள் அகெயின் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆண்டாளை பத்தி எப்படி சொல்றார் அவளோட பாசுரத்துல சுவாமி தேசிகன்னு கேட்டா, துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படின்னு கூப்பிடுறார். மாதுன பொண்ணுன்னு அர்த்தம். அவ எப்பேற்பட்ட பொண்ணு? சூடி கொடுத்த சுரர் கொடி. அதனால துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படின்னு சொல்ற. 15ஆம் பாசுரத்துல, தட் இஸ் சம்மரி பாசுரத்துல பார்க்கோதை அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டுல, அதாவது வேர்புகழ் பாட்டுல பெரியாழ்வாரை எப்படி கூப்பிடுறார், எப்படி சொல்றார் சுவாமி தேசிகன்னு கேட்டா, விட்டு சித்தன் அப்படின்னு சொல்றார். சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டாள் ஸ்டோரியில இருந்து நம்ம இன்னும் பண்ணணும், நம்மளோட ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூ செஷன்ல பண்ணிடலாம். ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் 4 பேர் பண்ணணும். We will finish it. Okay. Next we have தொண்டரடிப்பொடி ஆழ்வார். Again 5 aspects of this. And பிரபந்தசாரம் பாசுரம் for seniors. Address is very important. அந்த ஆழ்வாருக்கு உரிய பாசுரத்துல எப்படி சொல்றார் சுவாமி தேசிகன், சம்மரி பாசுரத்துல எப்படி சொல்றார், அந்த ரெஃபரன்சஸ் ஆஃப் த நேம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தொண்டரடி பொடியே அப்படின்னு 11th பாசுரம்ல சொல்றார். தட் இஸ் மன்னுவதன் திருமண்ணம்பி. அதுக்கப்புறம் 16வது பாசுரத்துல பத்தரடி பொடி பாடல் 55, அதுதான் பாசுரத்தோட ஸ்டார்டிங் இல்லையா? சோ அந்த மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வார 2 விதமா சொல்றார். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே அப்படிங்கிறது, துழாய் மாலை அப்படிங்கிற வேர்டு 10th and 11th பாசுரம் 2துலயும் வருது. 10th பாசுரம் வேர் புகழ்வெள்ளிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிகவளங்கொட்டிஸ்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனாருக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே, அங்க துழாய் மாலை வந்ததா. அடுத்தது மண்ணு முதல் திருமண்ணங்குடி தான் வாழ மார்கழி மாத கேட்ட நாளில் துந்துபுகழ் தொண்டரடி பொடிய நீ உன் துழாய் மாலை பணியடிமை செய்து. சோ அங்க ஒரு துழாய் மாலை வருது.
சோ துழாய் மாலைங்கிற வார்த்தை 2 தடவை வருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இன் ரிலேஷன் டு ஆண்டாளர் தொண்டரடிப்புடி ஆழ்வார், ரைட்? So that is தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஸ்டோரி. Then we have திருப்பாணாழ்வார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஸ்டோரிலாம் நம்ம டீடைலா பார்ப்போம். We have good videos for all of that. Then we have திருப்பாணாழ்வார் ஸ்டோரி. திருப்பாணாழ்வாரை பத்தி எப்படி சொல்றார்? பாண் பெருமாளே அப்படின்னு 12ஆம் பாட்டுல சொல்றார். தட் இஸ் ஆழ்வாரோட பிரத்யேக பாட்டுல சொல்றார். சம்மரி பாட்டுல பாணர் அப்படின்னு சொல்றார். பாணர் புகழ் பத்துடனே பரகாலன் சொல் இல்லையா? அது அடுத்தது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருடைய 6 பிரபந்தங்கள், அதனுடைய எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்ப ஜூனியர்ஸ்க்கு வந்து சில ஜூனியர்ஸ்க்கு, அதாவது 23 ஜூனியர்ஸ்க்கு பிரபந்தசாரம் தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் த நேம்ஸ் ஆஃப் த பிரபந்தம்ஸ். If you know Prabandhasaram, knowing the names of Prabandhams becomes very easy because it comes as a part of the Pasuram. But since you people don't know that, ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை learn பண்ணும்போது it's an exercise for you. Do it. Or you have seniors in your team who already know it, so they can handle it அப்படின்னு கூட விட்டுடலாம். But it's an opportunity to learn அப்படின்னு நினைச்சிட்டு கத்துண்டேன்னா better. Okay. Now, what to remember in Prabandhasaram Pasuram of Thirumangai Alvar? இந்த 2 தாண்டகம் சாதிச்சிருக்காரு இல்லையா ஆழ்வார், திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம். அதுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கிறார், எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பார்த்தா, புரியதொரு தாண்டகம் 4-5 அதுதான் திருக்குறுந்தாண்டகம், 6-5 குலா நெடுந்தாண்டகம் தான் திருநெடுந்தாண்டகம். சரியா? அப்புறம் அட்ரஸ் ஃபார் திருமங்கை ஆழ்வார் இன் அறிவு தரும் பெரிய திருமொழி இஸ் கலியா. அதுக்கப்புறம் 16ஆம் பாட்டுல, தட் இஸ் பத்தரடிப்புடி பாடல் 55 பாட்டுல பாணர் புகழ் பத்துடனே பரகாலன் சொல் அப்படிங்கிற. சோ பரகாலன்றது அந்த இடத்துல. சரியா? அப்புறம் பெரிய திருமொழிக்கு என்ன அடைமொழி, என்ன அட்ஜெக்டிவ்னு கேட்டா அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படிங்கிறது. ஓகே. நவ் வித் திஸ், இந்த வாட் எவர் கேன் பி ஆஸ்க்ட் இன் ரிலேஷன் டு ஆழ்வார்ஸ் அண்ட் பிரபந்தசாரம் இன் ரேபிட் ஃபயர் இஸ் கவர்ட். இதை தவிர உங்களுக்கு வந்து ஜென்ரலா எண்ணிக்கை எல்லாமே, எண்ணிக்கைலாம் இதுலயே வருது. அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் பாசம்ஸ்லாம் இதுலயே கவர் ஆயிடுறது, அம்சமும் கவர் ஆயிடுறது. ஸோ இதுதான் பேசிக்கலி ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு இந்த செக்ஷன்ல இருந்து வரும். தட் இஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஆழ்வார்ஸ் அண்ட் கோரிலேஷன் வித் பிரபந்தசாரம். அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ரேபிட் ஃபயர் இஸ் கவர்ட் ஹியர். அண்ட் ஃபார் ஜூனியர்ஸ் மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸும் இதுலயே கவர் ஆயிடுறது உங்களுக்கு, பிகாஸ் இட்ஸ் ஆல் அபவுட் ஆழ்வார்ஸ் ஃபார் யூ. ஆழ்வார் ஸ்டோரி தான் உங்களுக்கு ஃபுல் கான்செப்டே. இந்த தடவை 12 ஆழ்வார்களுடைய ஸ்டோரிஸை நல்லா கரைச்சி குடிச்சிருங்கோ. whether the seniors get to see the videos or not, juniors must see all the videos because that's the only portion you have. சரியா? அதுக்கப்புறம் we have ஸ்தோத்திர பரிச்சயம். ஓகே, அதாவது ஸ்தோத்ராஸ் அண்ட் பிரபந்தாஸ் that you have learned, அதனுடைய ஒரு ஷார்ட் சம்மரி. சில ஸ்தோத்திரங்கள் அண்ட் சில பிரபந்தங்கள் தான், எல்லாம் இல்லை. ஓகே, சில ஸ்தோத்திரங்கள் சில பிரபந்தங்கள், அதனுடைய சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ், அத என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ பிள்ளையந்தாதி நீங்க முதல்ல கத்துண்டது, அது யார பத்தி அப்படின்னு, எந்த ஸ்தோத்திரம் யார பத்திங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பத்தி ஏதாவது ஒரு டீட்டெயில், அண்ட் தென் அதனுடைய பலஸ்ருதி. ஓகே, ஸோ பிள்ளையந்தாதி சுவாமி தேசிகனை பத்தின ஸ்தோத்திரம். குமார வரதாச்சாரியர் அப்படின்னு சுவாமியினுடைய குமாரர் இயற்றிய பிரபந்தம். இத நம்ம நன்னா ஸ்ரதையா சேவிச்சோம்னா சுவாமி தேசிகன் கிட்ட நல்ல பக்தி வரும் நமக்கு. இப்போ இதுல பிள்ளையந்தாதியில சில விஷயங்கள், 2 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 6ஆம் பாசுரத்துல திருவேங்கடமுடையான் தான் சுவாமி தேசிகனா வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் பாசுரம் என்ன பிள்ளையந்தாதியில? குவிக் ஆன்சர் வித்வுட் திங்கிங். யார் பண்றீங்க? யாருமா? வெரி குட். என்னது கேசவ் என்ன சொன்ன? வித்தகன் வேதியனா? என்ன பாட்டு? 6ஆம் பாட்டு. 6ஆம் பாட்டு அடியன் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகனங்கள் தூப்புல். தப்பா சொல்லிட்டேன்டா கண்ணா. 5வது பாட்டுக்குள்ள 6வது பாட்டு நான் தான்டா தப்பா எழுதிட்டேன். சத்தியா, நம்பர் படிங்கோ சொல்லி எனக்கு நம்பர் தெரியும்னு நினைச்சு நான் தப்பான நம்பர் எழுதி வச்சிருக்கேன். 5ஆம் பாட்டு என்ன, சாரி, 5ஆம் பாட்டுல சொல்றேன். யா, வாட் இஸ் தி 5th பாசுரம்?
நன்றி புலகினி. அன்று புலகினாக்கி. சோ அன்று புலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனமே அப்படின்னு பாட்டு. அது அன்னைக்கு பெருமாள் அன்று இவ்வுலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து, அதாவது எல்லா ஹிதத்தையும் சொல்லக்கூடிய வேதத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து பெருமாள் என்ன பண்ணினார்? அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி, வேங்கடத்துல போய் ஸ்டேஷனரியா நின்னர். அன்னைக்கு ஆதியான மூர்த்தியா வேதத்தெல்லாம் கொடுத்து சிருஷ்டி எல்லாம் பண்ணிட்டு சிருஷ்டி பண்ண அந்த ஜனங்கள்லாம் உயிர்ந்து போகட்டும் அப்படின்னு வெங்கடேஷ மலையில போய் நின்னர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பின்னும் வென்று புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய். அப்புறம் அதே வெங்கடேசன் திருவேங்கடநாதன் அப்படிங்கிற ஆச்சாரியனா இந்த உலகத்துல இருக்கிற நோய்கள் எல்லாம், சம்சாரம் அப்படிங்கிற பெரிய டிசீஸ் நம்மளுக்கு எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ பாசுரம் 5 of பிள்ளையந்தாதி tells us that Lord Venkatesha came as Swami. அதே மாதிரி தொண்டருகக்கும் துணையடி வாழி பாட்டு இருக்கு இல்லையா, 19ஆம் பாட்டு. அதுல சுவாமி தேசிகனுடைய திருமேனி அழகு, வடிவழகு சொல்லப்பட்டிருக்கு. வாழி வியாக்கியா முதிரை கை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் தொண்டருகக்கும் துணையடி வாழி அப்படின்னு சொல்லியிருக்கா. முறுவல் கொண்ட முகம் வாழி அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஆச்சாரியனுடைய திருவடி, அவரோட சிரிப்பு, புன்முறுவல். ஓகே, அதே மாதிரி அவர் வச்சிருக்கிற இந்த உபதேச முத்ரை, ஞான முத்ரை, வியாக்கியான முத்ரை, அத பத்தின ரெஃபரன்சஸ் இருக்கு. சுவாமிய ஹயக்ரீவ மூர்த்திய டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது வியாக்கியாமுத்ராம் கரசரசி ஜெய்ஹி அப்படின்னு இதே வியாக்கியான முதிரையை பத்தி சொல்லியிருக்க. அந்த ஹயக்ரீவனால் அனுகிரகிக்கப்பட்ட சுவாமி தேசிகனை பத்தி பாடும் பொழுது அவரோட புத்திரர் அதே வியாக்கியான முதிரையை பத்தி இந்த பாசுரத்துல சொல்றார். ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிள்ளையந்தாதி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தென் வி மூவ் டு அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்து இஸ் அபவுட் வரதராஜ பெருமாள் ஆஃப் காஞ்சிபுரம். இது சரணாகதி ஸ்தோத்திரம். பெருமாள் கிட்டக்க சரணடையறார் சுவாமி தேசிகன். அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா பாட்டுலயும் எப்படி வரதன் கிட்டக்க சரணடையறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இதை நம்ம நல்லா சேவிச்சோம்னா பெருமாள் கிட்டக்க நல்ல மகா விசுவாசம் நமக்கு வரும். சோ இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, 4வது பாட்டு அடைக்கலப்பத்துல. எதுமா 4வது பாட்டு? யார் சொல்றேன்? ஓகே, சோ யார் யாரெல்லாம் பெருமாள் கிட்ட சரணடைஞ்சா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறார் சுவாமி தேசிகன். காகம் அப்படின்னா யாரு? காக்காசுரன். இராக்கதன் மன்னர் காதலி கத்திரபந்து அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ. இராக்கதன் அப்படிங்கிறவன் ராட்சசன் விபீஷணன். மன்னர் காதலி தான் திரௌபதி. அதுக்கப்புறம் கத்திரபந்து அப்படிங்கிறது க்ஷத்ரபந்து. க்ஷத்ரபந்து பெரிய பாபிஷ்ட ராஜாவான். ஆனா அவனுக்கு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சதுனால அவன் பெருமாளை சரணடைஞ்சு குழைச்சு போனான். காதலி கத்திரபந்து. நாகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாகமான காளியன் பாம்பையும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நாகம்ங்கிறது யானைக்கு ஒரு பேர், கஜேந்திர ஆழ்வானுக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் அரண். அரண்னா சிவன். அயன். அயன்னா பிரம்மா. நாகமரன் அயன் முதலா நாக நகரார் தமக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த நாக நகரார்னா யாரு? அது நாக நகரார். நாக்கம்னா ஸ்வர்க்கம்னு அர்த்தம். அந்த ஸ்வர்க்கத்துல இருக்கிறவா தேவர்கள். நாக நகரார் தமக்கும், எல்லாருக்கும் சரணா பெருமாள் ஆனார் அப்படிங்கிற லிஸ்ட். சோ 4ஆம் பாட்டுல யாரெல்லாம் சரணடைஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த லிஸ்ட நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அடைக்கலப்பத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் இது. ஓகே, தென் we move to Nyasa Dashakam. Nyasa Dashakam is also about Varadaraja Perumal. கிட்டத்தட்ட அடைக்கலப்பத்து Nyasa Dashakam ரெண்டுமே ஒரே கான்செப்ட் வச்சிருக்கிற பிரபந்தமும் ஸ்தோத்திரமும். பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ற சுவாமி தேசிகன். இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு எந்த விதமான டென்ஷன், வரி எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது?
வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு ஞாச விம்சத்தியினுடைய கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு. ஜென்ரலி ஞாச தசகம் சேவிச்சு முடிச்ச உடனே பெரியவாள்லாம் அந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து சேவிப்பான். சோ வரதன் கிட்டக்க சரணம் அடைஞ்சுட்டானா அவளுக்கு எந்த விதமான பாரமும் கிடையாது, அதனால எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அதனால ஞாச தசகம் keeps us free from worries. இதுல ஸ்பெசிபிக்கா எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்ல. அடுத்தது பொதுத்தனியன். பொதுத்தனியன்ல நம்ம என்னென்ன தனியன்கள்லாம் சேவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, கேசவாரி கிருபா பாத்திரம், ராமானுஜ தயா பாத்திரம், லக்ஷ்மிநாத சமாரம்பாம், யோனித்யம் அச்சுத, மாதா பிதா, அதுக்கப்புறம் பூதம் சிரஷ்டம் இல்லையா? சோ அதை யார் யாரெல்லாம் சாதிச்சா அப்படிங்கறது தெரிஞ்சிருந்திருக்கோம். ஓகே, சோ முதல் கேசவாரி கிருபா பாத்திரம்ங்கிறது 2வது பட்ட ஐஷிங்கர், அடுத்தது ராமானுஜ தயா பாத்திரம்ங்கிறது பிரம்மதந்திர சத்ருஜியர், அடுத்தது லக்ஷ்மிநாத சமாரம்பாம், அதுக்கப்புறம் யோனித்யம் அச்சுத அப்படிங்கிறது கூரத்தாழ்வான், மாதா பிதா அப்படிங்கிறது ஆளவந்தார், பூதம் சிரஷ்டங்கிறது சுவாமி பராசர பட்டர். ஸோ யார் ஹூ கம்போஸ் ரிச் தனியன் அப்படிங்கிற மேப்பிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். தனியன்களை சேவிச்சோன்னா நல்ல ஆச்சாரிய பக்தி வளரும். இதுக்கப்புறம் திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு எந்த பெருமாளை பத்தின்னு கேட்டா, கருட வாகனனான நாராயணனை பத்தி. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் நன்னாவே தெரியும், நம்ம பெரியாழ்வார் ஸ்டோரி பார்த்திருக்கோம். வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் அப்படின்னு ஆழ்வாரை பத்தி சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பெரியாழ்வார் மங்களாசாசனமா பாடின பிரபந்தம் திருப்பல்லாண்டு. ஓகே, சோ திருப்பல்லாண்டு சேவிச்சோன்னா எல்லா ஸ்தோத்திரம் பிரபந்தம் எல்லாம் நம்மளுக்கு நன்னா வந்துடும். அதனால்தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் திருப்பல்லாண்டுலதான் தொடக்கம் ஆகும் எந்த பிரபந்த பாராயணம் இருந்தாலும். அதே மாதிரி சாத்து முறை சொல்லி முடிச்ச உடனே கடைசியில திருப்பல்லாண்டு சேவிக்கிறது வழக்கம். அடுத்தது கோபால விம்சதி. இது கண்ணனை பத்தின ஸ்தோத்திரம். சுவாமி தேசிகன் அவரோட கடைசி நினைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இதுல சொல்றார். அதராயுத சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலசிலா விபங்கநீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணி. ஒரு சஃபயர் மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள், குழலூதின் இருக்கிற பெருமாள், மக்குட்டம்லாம் வச்சுட்டு இருக்கிற பெருமாள், அழகா மாலைகள்லாம் போட்டு இருக்கிற பெருமாள், அப்பேற்பட்டவர் என்னோட அந்திம பிரயாணத்துல எனக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். எப்பவும் பெருமாளை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு கோபால விம்சதியை சொல்லணும். அதுக்கப்புறம் காமாசி காஷ்டகம். இது நரசிம்மரை பத்தின ஸ்தோத்திரம். திருவேலுக்கை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற வேலுக்கை ஆளரிய பத்தின ஸ்தோத்திரம். காமாசி காஷ்டகம்லாம் நம்ம டீடைல்டா படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர்ல குவிஸ்க்கு வந்த குழந்தைன்னா we have done அஷ்டபுஜாஷ்டகம், வேகாசேது ஸ்தோத்திரம் and காமாசி காஷ்டகம் in detail at that time. so அந்த பசங்களுக்கு எல்லாம் நன்னாவே ஞாபகம் இருக்கும். அப்படி தெரியாதவாளுக்கு இந்த கதை, வேலுக்கையில நடந்த கதை அடியே உங்களுக்கு 23 பேட்சுக்கு நரேட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். when we did this ஸ்தோத்திரம் செஷன் for you people. என்னாச்சுன்னா, சுவாமி தேசிகனுக்கு யாரோ ஒரு மந்திரவாதி ஒரு மந்திரம் போட்டு ஒரு நதியினுடைய தீர்த்தம் எல்லாம் அவரோட வயத்துல வரா மாதிரி பண்ணிட்டான். அதனால வயரை வலிக்க ஆரம்பிச்சு கொடுத்து சுவாமி தேசிகனுக்கு. அப்போ என்ன பண்றது, பெருமாளத்துல சரணடையணும். அதனால போய் ரக்ஷதி ரக்ஷக ஈகிமன்யி அப்படின்னு இந்த திருவேலுக்கை க்ஷேத்திரத்துல இருக்கிற நரசிம்மனை போய் சேவிச்சார். பெருமாளே, நீ ரட்சிக்கணும்னு நினைச்சியானா யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது, நீ ரட்சிக்க முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டியானா எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு சொன்ன. அப்படி சொல்லி அந்த கோவிலினுடைய தூணை தட்டின உடனே அந்த தூணில இருந்து ஜலமா வெளியில வந்தது. எந்த நதியினுடைய ஜலத்தை சுவாமி தேசிகனுடைய வயத்துக்கு அந்த மந்திரவாதி அமிச்சானோ அந்த ஜலமெல்லாம் அந்த தூண்ல இருந்து வெளியில வந்துதான். அப்பேற்பட்ட ஒரு மிரக்கிள் நடந்த இடம் திருவேலுக்கை. இந்த ஸ்தோத்திரம் சொல்லி அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. இதை நம்ம சேவிச்சோம்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி மகா விசுவாசம் வரும். இப்போ சில டீட்டெயில்ஸ் இந்த க்ஷேத்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். திருவேலுக்கை க்ஷேத்திரத்தை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? பெருமாள் பேர் என்னன்னு கேட்டா, காமாசிகா ஹரி, ஆளரி, நரசிம்மன், அழகிய சிங்கர், முகுந்த நாயக்கன், இதெல்லாம் அவருக்கு திருநாமங்கள். தாயாரோட திருநாமம் வேலுக்கை வள்ளி, அமிர்தவல்லி. விமானம் கனக விமானம். ஓகே, சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜூனியர்ஸோடைய ஸ்லைட்ல அடியன் போடல, பிகாஸ் ஐ தாட் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவளுக்கு வேண்டான்னு. பட் இஃப் யூ கேன் லேர்ன் இட் வெல் அண்ட் குட், இட் வில் நாட் பி தேர் இன் யுவர் PDF. நெக்ஸ்ட் நம்ம படிச்ச பிரபந்தம் கண்ணினூன் சிறுத்தாம்பு. இது நம்மாழ்வாரை பத்தின பிரபந்தம்.
ரொம்ப ஸ்பெஷல் பிரபந்தம். ஏன்னா ஆச்சாரியனுக்கு ஏற்பட்ட திவ்ய பிரபந்தங்கள்ல ஒரே பிரபந்தம் இது. இதனுடைய பலஸ்ருதி நம்மாழ்வார்கிட்ட அபரிமிதமான பக்தி வரும். இதனோட கீ பாயிண்ட் தான் அந்த தேவமற்றரியன் குருவூர் நம்பி அண்ட் இட்ஸ் கோரிலேஷன் டு பிரபந்தசாரம் பாசம். அடுத்தது சுதர்சனாஷ்டகம். இது சக்கரத்தாழ்வான பத்தின ஸ்தோத்திரம். ஒரு சமயம் திருப்புட்குழி அப்படின்ற ஊர்ல ஒரு பெரிய எபிடமிக் வந்துடுத்து. அதுலேருந்து நிவிருத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை சாதிச்சார். இதுல 32 தடவை ஜெயாங்கிற சப்தம் இருக்கு. இது எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி எழுதியிருக்காரு சுவாமி தேசிகன்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய பிராச்சாரியனான நடாதூரம்மாள் ஹேத்தி புங்கவஸ்தவம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் மேல ஒரு ஸ்தோத்திரம் பாடினார். அதுல 32 டைம்ஸ் ஜெயா அப்படிங்கிற சப்தம் வருது. அதையே ஒரு முன்னோட்டமா வச்சுண்டு சுவாமி தேசிகனும் இந்த ஸ்தோத்திரத்துல 32 தடவை ஜெயான்னு சொல்லியிருக்கார். தென் வேகாசேது ஸ்தோத்திரம். இது யதோக்தகாரி பெருமாளை பத்தி, வேகாசேது பெருமாளை பத்தி, திருவேக்கா பெருமாளை பத்தின ஸ்தோத்திரம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அவருக்கு திருநாமம். இந்த பெருமாள் ஒரு சேத்துவா வந்தார். பிரம்மா யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார் சத்யபிரத கஷேத்திரத்துல, அதாவது கரண்ட் காஞ்சிபுரத்துல. அப்போ பெருமாள் அங்க ஏழல, அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் வரணுங்கிறதுக்காக யாகம் பண்றார். பட் சரஸ்வதி தேவி பிரம்மாவனுடைய ஒய்ஃப், அவளுக்கு பிரம்மா மேல கோபமா இருந்தான். ஏன்னா இந்த யாகத்துக்கு சரஸ்வதி தேவிய முதல்ல கூப்பிட்டார் பிரம்மா, அவ வரமாட்டேன்னு சொல்லிவிட்டா. அதனால வேற வைஃப்ஸ வச்சு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அவர். அதனால சரஸ்வதி தேவி கோபம் இந்த யாகத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு பலவிதமான முயற்சிகளை பண்ணினா. அப்போ வேகவதி நதியா வேகமா ஓடி வந்தா. ஓடி வரும் பொழுது பிரம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம பெருமாள் கிட்டக்க சரணடைஞ்சார். பெருமாளே அந்த நதிக்கு ஒரு சேத்துவா படுத்துட்டார், ஒரு பிரிட்ஜா படுத்துட்டார். அதனால அவருக்கு வேகா சேத்து, வேகவதி நதிக்கு சேத்துவா அமைஞ்சவர் அப்படின்னு ஒரு திருநாமம் வேகா சேத்துவானார். அதனால அவருக்கு சேத்துனே ஒரு பேரு. அது மட்டும் இல்ல, திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு சமயம் அந்த திருவேக்கா கஷேத்திரத்துல இருந்து இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ராஜா அவரோட டிசைபிள், திருமழிசை ஆழ்வாருடைய டிசைபிள் கணிகண்ணன் மேல கோபம் கொண்டான். ஏன் கோபம் கொண்டான் அப்படிங்கறதெல்லாம் ஆழ்வார் வீடியோல போய் நீங்க பார்க்க வேண்டியது. அந்த ஸ்டோரியை இப்போ டீடைல்டா அடியேன்னு சொல்ல போறது இல்லை, ஏன்னா நம்ம டீடைல்டா படிச்சிருக்கோம் இதெல்லாம். So all the kids who have registered for quiz were expected to attend all the Alvar sessions. In case you have not done, please go and listen. It's a very interesting story. Why the king, that is the Pallava Raja, got angry with Kanikannan, Alvar's disciple அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவனுக்கு கோவம் கனிகண்ணனை போ, ஊரை விட்டு போ அப்படின்னுட்டான். கனிகண்ணன் போன உடனே என் சிஷ்யம் இல்லாத ஊர்ல எனக்கு வேலை இல்லை, நானும் கிளம்புறேன்னு திருமழிசை ஆழ்வார் கிளம்பினார். கிளம்பினவர் பெருமாளையும் பார்த்து சொல்லிட்டார், பெருமாளே நாங்கள்லாம் இல்லாத ஊர்ல உனக்கு என்ன வேலை, உன்னோட பைனாகப்பாய சுருட்டிண்டு கிளம்பு, ஆதிசேஷனை சுருட்டிண்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் ஆழ்வார் சொன்னதை அப்படியே கேட்டு பின்னாடியே போனார். அதனால அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக ஆனார். He obeys his devotees. So இதை நம்ம சேவிச்சோம்னா everybody will obey us. Okay. So இப்ப வேகாசேது ஸ்தோத்திரத்தினுடைய அதர் டீடைல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த பெருமாளுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, யதோக்தகாரி இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாள், திருவேக்கா அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளுக்கு யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், வேகாசேது இதெல்லாம் பேரு. தாயாருக்கு கோமளவல்லி தாயார்னு பேரு. விமானம் வேதசார விமானம். நெக்ஸ்ட் we move to Paramartha Stuti. This is about Vijayaraghava Perumal of Tirupputkuri. Paramartha Stuti was to be done in detail with you people, but ஒரு ஸ்தோத்திரத்தை டீடைலா பண்றதை விட மெனி ஸ்தோத்திரங்களோட சம்மரி வைக்கலாம் for a change this time அப்படின்னு we all decided. அதனால this is happening this way. But soon for the junior batch, Paramartha Stuti will be conducted as a module, and for the senior batch, Haigira Stotram will be conducted as a module, of course after Sangoshti Polla. So as of now, Paramartha Stuti is about Vijayaraghava Perumal of Tirupputkuri, and some details that you should be knowing is விபீஷண சரணாகதி, ஜட்டாயு மோக்ஷம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தோத்திரத்துல. எந்த ஸ்லோகங்கள்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, சரியா? அது இப்ப நான் சொல்லல, ஒரு ஹோம்வொர்க், இதை கண்டுபிடிங்கோ. இது நம்மளுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம்.
அகைன் திருப்புட்குழிய பத்தி சில டீடைல்ஸ். விஜயராகவ பெருமாள் அங்க இருக்கிற பெருமாளுடைய திருநாமம், தாயார் திருநாமம் மரகதவல்லி, விமானம் இஸ் கால்ட் விஜய கோட்டி விமானம். ஓகே, ஜட்டாயு மோட்ச ஸ்லோகத்தை நானே எழுதிட்டேன், அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். விபீஷண சரணாகதி ஸ்லோகத்தை நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் அஷ்டபுஜாஷ்டகம். திஸ் இஸ் அபவுட் அஷ்டபுஜ பெருமாள் ஆஃப் அஷ்டபுஜம் க்ஷேத்திரம். இங்க வந்து என்னன்னா பெருமாளுக்கு 8 திருக்கரங்கள் இருக்கு. அண்ட் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி பிரபன்னஜன பாச்சேயம் பிரபித்சூனாம் ரசாயனம்னு இருக்கு. இது வந்து ரசாயனம்னா மெடிசன், பாத்தேயம் அப்படின்னா கையில கட்டி எடுத்துட்டு போற டப்பா, அதாவது ஜஸ்ட் டு energize us, to vitalize us. So it's called as medicine and vitalizer. So எந்த ஸ்லோகம் is conveying that னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும். ஓகே, அண்ட் அஷ்டபுஜம் க்ஷேத்திரத்தை பத்தி சில டீடைல்ஸ். பெருமாள் பேரு அட்டபுயகரத்தான் ஆதிகேசவ பெருமாள் ஆர் கஜேந்திரவர்தன். தாயார் திருநாமம் இஸ் அலர்மேல் மங்கை or பத்மாசனி. விமானம் இஸ் ககனாகிருதி விமானம். And how this Ashtabhuja Perumal came about is again a story which many people here already know, because we have done this as a part of first year quiz. So என்னாச்சு, இந்த சரஸ்வதி தேவி கோவமா நதியா வந்தாளா, நதிக்கு சேத்துவா பெருமாள் படுத்துட்டார், அதனால ஒண்ணும் பண்ண முடியல அவளால. அதனால நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சரபேஷன் அப்படின்னு 8 கரம் இருக்கிற ஒரு அசுரனை வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு பெருமாள் 8 கரங்களோட தோன்றினார். அவரோட ரைட் ஹேண்ட்ல சக்கரம், கட்கம், பாணம், கமலம் இதெல்லாம் இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட்ல சங்கம், கதை, ஷார்ங்கம், கேடயம் இதெல்லாம் இருந்தது. ஓகே, so again as I said, in the details of these stotrams like அஷ்டபுஜம், அஷ்டபுஜாஷ்டகம், வேகாசேது ஸ்தோத்திரம், பரமார்த்த ஸ்துதி, அதுக்கெல்லாம் இந்த செகண்ட் ஸ்லைடு போட்டிருக்கேன் இல்லையா, that is not there for juniors, that's only for seniors. So அது ரிலேட்டட் கொஸ்டின் சீனியர்ஸ்க்கு மட்டும்தான் வரும், because most seniors here have done these 3 modules in detail. அதனால அவளுக்கு தான் அது வந்து இன்க்ளூடட். ஸோ ஜூனியர்ஸ்க்கு இது கிடையாது. பேசிக்ஸ் உண்டு. இந்த ஸ்லைடு எல்லாருக்கும் உண்டு, அடுத்த ஸ்லைடு சீனியர்ஸ்க்கு மட்டும். ஸோ we have a table which gives us the summary about which Perumal or Acharyan the stotram is, and some important details and the Falashruti. So you can just refer to it quickly. இதோட ஆச்சா இது வந்து நமக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கான இன்புட்ஸ். சரியா, ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கான இன்புட்ஸ் ஃபார் எவ்ரிபடி and meanings and messages inputs for juniors also. So இந்த செக்மெண்ட் வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? anybody? இந்த டவுட் இல்லையா யாருக்குமே? யாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான்ல. இப்பயே கூட கேட்டா பதில் சொல்லிடுவேல எல்லாரும். நம்ம ரெஸ்பான்ஸே காணும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி நிறையா சுதர்ஷன். ஓகே சுதர்ஷன், இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் குவிஸா இல்ல போன வருஷம் இருந்தியா? இருந்த. Most I think except 23 batch all of you have been there in the quiz last year. So fine. Okay. So இதோட வந்து என்னம்மா அமிர்தா? அடியே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. That was the idea actually. Instead of doing something new, நிறைய கத்துன்னு இருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாம். இந்த என்டையர் காம்படிஷன் உடைய ஐடியாவே அதுதான்மா. டு தட்டி எடுக்கணும், தூசு தட்டி எடுக்கணும் எல்லா பழைய மாடியூல்ஸ், பழைய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் எல்லாம். இத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கேன், 5 வருஷமா 4 வருஷமா. ஸோ அதெல்லாம் வந்து மறக்க கூடாது இல்லையா? புதுசா சேகரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா அடுக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம். தட் இஸ் அவர் எய்ம். நிறைய ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி பண்ணிடுவேன், சூப்பரா பண்ணிடுவேன். சரி ஓகே. ஸோ நவ் வீல் மூவ் ஆன் டு மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் போர்ஷன் ஃபார் சீனியர்ஸ். இப்போ வந்து ஜூனியர்ஸ் வந்து கிளம்பணும்னா கூட கிளம்பிக்கலாம், டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்கோ, இல்லைன்னா கிளம்புறதா கிளம்பிக்கலாம். ஏன்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு சுத்தமா ரெலவென்ட் இல்லை. ஸோ ஐ கேன் சி ஹரிணி, ஸ்ரீஹரி, அவ்யுக்த், வேற யார் இருக்கு ஜூனியர்ஸ்? இங்கே வேற யாரும் இல்லை. ஸோ நீங்க 3 பேர் வேணா கிளம்பிக்கலாம் குழந்தைங்களா. ஓகே, ஏன்னா இனிமே இப்ப நடக்க போற செக்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் சீனியர்ஸ். ஓகே, ஸோ as Adiyan said,
there will be some phrases which you have to explain as a part of meanings and messages within 2 minutes. The explanation, but 2.5 maximum. அதுக்கு மேல என்ன வேண்டாம். ஸோ என்னென்ன சொல்லணும் அப்படிங்கறத இப்போ அடியன் டிஸ்கஸ் பண்றேன். ஃபார் ஆல் த 16 டாபிக்ஸ் அடியன் வில் கிவ் யூ சம் லீட்ஸ் ஆர் பாயிண்டர்ஸ் விச் யூ கேன் டெவலப் அண்ட் ப்ரெசென்ட். சரியா? இதுல எதுவுமே உங்களுக்கு புதுசு கிடையாது. அடியன் சொன்ன மாதிரி தான் இப்போ அமிர்தா கேட்ட கொஸ்டினுக்கு சொன்ன பதில் தான். there is nothing new. It's all that you know, all that you've been doing, but it's all capsulated and given to you because past portionல என்ன வேணா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்க ரொம்ப திண்டாடுவேல்னு தோணிட்டு, அதனால இந்த phrases ஐடென்டிஃபை பண்ணி அதை லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. சரியா? ஏன்னா மாடியூல்ஸ் படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதுல we are not giving you any choice, you have to do all the modules னு சொல்லிட்டோம். So we thought we'll make this portion somewhat simple. Right? So நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற phrase எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லணும்? இது வந்து முதல்ல எங்க வருது இந்த phrase சொல்லணும். திருப்பாவையினுடைய 15ஆம் பாசுரத்துல வருது அப்படின்னு சொல்லணும். இந்த கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது சொல்லணும். தட் இஸ் தோழிகளை எல்லாம் எழுப்புற ஆண்டாள். அதுல கடைசி தோழியை எழுப்பும் பொழுது ஒரு சம்வாதம் நடக்கிறது உள்ள இருக்கிற தோழிக்கும் வெளியில இருக்கிற ஆண்டாள் கோஷ்டிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் வந்து அப்படி வலுத்து போறது, அவளுக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தை கொஞ்சம் வலுத்து போறது. தட் இஸ் கொஞ்சம் டென்ஸ் ஆயிடுறது. அதனால இந்த உள்ள இருக்கிற தோழி வந்து சில்லன்றழையேன் மின் அப்படின்னு கொஞ்சம் கठोर சப்தங்கள்லாம் சொல்லிடுறா. ஆனா அவளுக்கு மனசு உடனே வருத்தம் ஆயிடுறது. வெளியில இருக்கிறவாள்லாம் எப்பேற்பட்ட பாகவதோத்தமா, அவா கிட்டக்க போய் அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சுண்டு அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கணும். இந்த பாகவதாள்லாம் தப்பே பண்ண மாட்டா, நானேதான் ஆயிடுக, எதுவா இருந்தாலும் அடியேன் பக்கல்ல தான் அபராதம், அதுதான் தப்பு அப்படின்னு பாகவத ஸ்வரூபத்தை காண்பிக்க கூடிய ஒரு வார்த்தையா ஒரு தொடரா ஃப்ரேஸா இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இது நானேதான் ஆயிடுக. அடுத்தது பிதாமஹ்யபூத் அப்படிங்கிற ஃப்ரேஸ். இது எங்க வருது? இது தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய 5வது ஸ்லோகத்துல வருது. நரசிம்மாவதாரத்தை பத்தின ஸ்லோகம் இது. இத வர்ணிக்கும் பொழுது சுவாமி தேசிகன் ஒரு அற்புதமான யோஜனையை நம்மளுக்கு கொடுக்குற. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மகாசுரன்னு சொல்லக்கூடிய ஹிரண்யகசிபுவனுடைய பவனத்துல இருக்கிற தூண் அது வந்து பிதாமகியா ஆயிடுது. பிதாமகி அபூத். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துக்கெல்லாம் பிதா மகன் அப்படின்றவர் யாரு? அவர் தான் வந்து பிரம்மா இல்லையா? அந்த பிரம்மாவுக்கு யாரு பிதா அப்படின்னு கேட்டா நாராயணன். அந்த நாராயணனான நரசிம்மனுக்கு இப்போ அம்மாவை எடுத்து இந்த தூண். அதனால அப்பாவனுடைய அம்மா பாட்டி பிதாமகி. அதனால யாகாச்சித் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? நித்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜெகந்தி குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா. அப்புறம் யத் பிராதுர்பவனாத் அவந்திய ஜடரா யாதிருச்சிகாத் வேதசா யாதிருச்சிகாத் வேதசாம் யாகாச்சித் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத். ஓகே, வேதசாம் அப்படிங்கிற தொடர் எடுத்துக்கணும். வேதசாம் அப்படின்னு பிரம்மாண்டத்துல இருக்கிற பிரம்மாக்கள் எல்லாருக்கும் இந்த தூணானது பிதாமகியா எடுத்து அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த பிரம்மாங்கிறவர் ஒரு பிரம்மாண்டத்துக்கு தலைவர், ஒரு பிரம்மா. அந்த மாதிரி பல பிரம்மாண்டங்கள் இருக்கு, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்கள் இருக்கு. ஒரு பிரம்மாண்டத்திலயும் ஒரு பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மாக்கள் எல்லாருக்கும் யாருடா பாட்டி அப்படின்னு கேட்டா இந்த ஹிரண்யகசிபுவனுடைய பவனத்துல இருக்கிற தூணம். அதனால வேதசாம் அப்படின்னு அழகா சொல்றாரு அந்த இடத்துல. பிரம்மாக்களுக்கு எல்லாம் பாட்டி ஆயிடுச்சு இந்த தூண். ஓகே, அடுத்தது போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இது எங்க வருது? இது திருப்பாவையினுடைய 8வது பாசுரத்துல வருது. 8வது பாசுரம் என்ன பாட்டு? 8வது பாட்டு கீழ்வானம் வெள்ளன்றி. கீழ்வானம். சோ அகைன் கான்டெக்ஸ்ட் தோழிகளை எழுப்பக்கூடிய கான்டெக்ஸ்ட். அதுல வந்து இந்த தோழியை எழுப்புறச்சே ஆண்டாள் என்ன சொல்றான்னு கேட்டா, நீ எழுந்திருக்கணும், இந்த மாதிரி கீழ்வானம் வெளுத்து போச்சு, எருமை சிறுவீடு மேய போயிடுத்து,
அப்படி இருக்கிறச்சே நீ இப்படி எழுந்துக்காம இருக்கியே அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த உள்ள இருக்கிற தோழி சொல்றா, நீங்கள்லாம் போக வேண்டியது தானே, எதுக்கா என்ன கூப்பிட வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டா, நாங்க மட்டும் வரல, அவளும் காத்துன்னு இருக்கா, போவான் போகின்றாரே போகாமல் காத்து. அவள்லாம் எப்படி தெரியுமா எந்தூசியாஸ்டிக்கா கிளம்பினா, ரொம்ப ஆசையா கிளம்பினா. எப்படி கிளம்பினானா, அவளுக்கு போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் அதை காட்டிலும் அவ போற இந்த ரூட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவாள நாங்க காக்க வச்சிருக்கோம், அவளும் காத்துட்டு இருக்கா உனக்காக அப்படின்னு சொல்றா. இத சொல்லும் பொழுது 3 உதாரணங்களை சொல்லி அந்த தோழி எழுப்புற மாதிரி வியாக்கியானங்கள் அமைஞ்சிருக்கு. அது என்ன உதாரணங்கள்னு கேட்டா, அதாவது போய் சேர வேண்டிய நம்ம அடைய வேண்டிய அந்த லட்சியத்தை காட்டிலும் நம்ம நடந்து போற பாதையானது எப்படி இன்னும் நோக்கமா இருக்கு அந்த யாத்திரைக்கு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு 3 விதமான உதாரணங்கள். இப்ப இன்னும் சிம்பிளர் லாங்குவேஜ், போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை விட போற பாத்ஸ் வந்து இஸ் more important, that is more enjoyable, that is what I'm interested in அப்படின்னு நினைக்கிறதுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டா, அக்ரூரருடைய யாத்திரை. அக்ரூரர் கிருஷ்ணனை தேடி போனார், கம்சன் அம்சான் அவரை. அப்போ அவர் போகும் பொழுது அந்த பிருந்தாவனத்தை நோக்கி போற மண்ணெல்லாம் பார்த்துட்டே போனாராம். அதுல சங்க சக்கர லாஞ்சனம் பதிச்ச கண்ணனுடைய திருவடி அவருக்கு தெரிஞ்சுதான். அதை ஆசையா பார்த்துட்டே போனார். ஒரு பதமும் கிருஷ்ணனை பார்க்க போறோம் அப்படின்ற ஆசையோட போனார். சோ ஹிஸ் டிராவல் வாஸ் மச் மோர் என்ஜாயபிள். அவர் டெஸ்டினேஷனை பத்தி யோசிக்க கூட இல்லை, அந்த டிராவலே அவ்வளவு என்ஜாயபிளா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு திருமலை யாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். திருமலை திருப்பதிக்கு போகக்கூடிய யாத்திரையும் அப்படிதான் இருக்கும். மலைக்கு இப்ப கூட நம்ம நடந்து போனோம்னா the scenic beauty, the experience is so wonderful that அங்க நடந்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். டெஸ்டினேஷன் போய் பெருமாள் சேவிக்கிறது அரை செகண்ட் கூட கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா அந்த யாத்திரை அவ்வளவு ருச்சிகரமா இருக்கும். அதே போல அர்ச்சிராதி மார்க்கம் அப்படிங்கிறது தேர்ட் எக்ஸாம்பிள். அர்ச்சிராதி மார்க்கம் இஸ் த ரூட் விச் a ஜீவாத்மா takes when he is going to go to வைகுண்டம். ஓகே, ஒரு ஜீவன் பிரபத்தி பண்ணின ஜீவன் மோட்சம் அடைய போறான் அப்படின்னா இந்த உலகத்திலேருந்து வைகுண்ட பர்யந்தம் நித்திய விபூதி பர்யந்தம் அவன் போகக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. அந்த மார்க்கம் அவ்வளோ அழகா இருக்குமா, அதுல அவ்வளோ எல்லாரும் ஆனர் பண்ணுவாளாம் அந்த ஜீவனை அவன் அப்படி போகும் பொழுது. அதனால அது அவ்வளோ ஆசையா இருக்கும் அவனுக்கு அதுல டிராவல் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போறோம் அப்படின்ற அந்த ஹாப்பினஸோட அவன் போவான். அதனால போவான் போகின்றாரே போகாமல் காத்து அப்படிங்கிறதுக்கு அதுவும் எக்ஸாம்பிள் ஆகும். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் ஹைலைட். ஓகே, அடுத்தது கனிகண்ணன் போகின்றான். இந்த தொடர் எங்க வருது அப்படின்னு கேட்டா திருமழிசை ஆழ்வாருடைய கதையில வருது. இப்பதான் சொன்னேன் அடியேன், இந்த கதையை வந்து ஆழ்வார் ஸ்டோரியில போய் கேட்டுக்கோங்கன்னு. கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி வண்ணா உன் பைன்னாகப்பாய் சுருட்டி கொள் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார். அதாவது இந்த கனிகண்ணன் அப்படிங்கிறவன் பரம பக்தன் இல்லையா பெருமாளுக்கு. அவனை போய் ராஜா ஊரை விட்டு துரத்திட்டான். அவன் துரத்தின உடனே ஆழ்வாரும் பின்னாடியே போயிட்டார். ஆழ்வார் பின்னாடி போனதுனால பெருமாளையும் தன்னோட கூட்டின்னு போயிட்டார். அவ எல்லாரும் போய் ஓர் இருக்கை அப்படின்னு ஒரு ராத்திரி இருந்தா ஊரெல்லாம் இருட்டி போச்சு. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு புத்தி வந்து அவன் வந்து அபராத க்ஷமாபனம் பண்ணிட்டான். அப்படியே வந்து அப்படியே கனிகண்ணன் திருப்பி வந்தார், பின்னாடியே ஆழ்வாரும் வந்தார், பின்னாடியே பெருமாளும் வந்தார். பெருமாள் யசோக்தகாரியா ஆன வரலாறு இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்னா, முதல்ல இது திருமழிசை ஆழ்வாருடைய கதையில வருதுன்னு சொல்லணும், கனிகண்ணன் திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யன்னு சொல்லணும், பல்லவ ராஜா அவங்கிட்ட கோச்சின்னான்னு சொல்லணும், அப்போ ஊரை விட்டு அவனை போ சொன்னான் அப்படின்னு சொல்லணும். அவன் கோச்சின்றதுக்கு காரணத்தையும் சுருக்கமா சொல்லலாம். அதாவது கனிகண்ணன் ஒரு கிழவிக்கு குமரி ஆகிற வரத்தை கொடுத்தானா. ஒரு கிழவி கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு. அவன் ஆசீர்வாதம் பண்ணா, அவளுக்கு இளமை திரும்பி எடுத்து அவள் ராணி ஆயிட்டா. அவளை பார்த்த உடனே ராஜா கல்யாணம் பண்ணினா ராணி ஆயிட்டா. எத்தனை வருஷம் ஆனாலும் அவளுக்கு மட்டும் வயசே ஆகல, ராஜாவுக்கு மட்டும் மயிரெல்லாம் நிறைச்சிட்டு போறது, தாடி எல்லாம் விளையாது. என்னம்மா அவனுடைய ரகசியம்னு கேட்ட உடனே அவ சொன்னான், இந்த மாதிரி கனிகண்ணன் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு. ராஜா போய் கேட்டான், எனக்கும் இளமையை கொடு அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஆசீர்வாதம் வாயிலேந்து வந்தது, எனக்கு மந்திரம் எல்லாம் போட தெரியாது, நான் மந்திரவாதி இல்லைன்னு அவர் சொன்னார். அதுக்கு கோச்சுண்டு ராஜா ஊரை விட்டு போன்னு சொல்லிட்டான்.
இதுதான் நடந்தது. அப்போ கனிகண்ணன் போக ஆரம்பிச்சான். போன உடனே ஆழ்வார் பின்னாடி போனார். அப்ப இந்த வசனத்தை சொல்லிட்டு போனார். அதை சொல்லணும். ஓகே. அடுத்தது குடப்பாம்பில் கையிட்டவன் அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வாருடைய ஸ்டோரியில இருக்கிற ஒரு விஷயம். இது குலசேகர ஆழ்வாருடைய தனியன்ல வருது. பெருமாள் திருமொழி தனியன்ல குடப்பாம்பில் கையிட்டவன் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது எந்த வரலாறை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, குலசேகர ஆழ்வாருடைய ராஜ்யத்துல, இது அகைன் ஆழ்வார் ஸ்டோரி வீடியோ போய் நீங்க பார்த்தீங்கன்னா யூ கெட் குட் டீடைல்ஸ் ஆஃப் இட். ஒரு சமயம் இந்த குலசேகர ராஜாவனுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவா மேல பழி போட்டுட்டா. அவள்லாம் ஆபரணங்களை திருடிட்டா அப்படின்னு சொன்ன உடனே குலசேகர ஆழ்வார் அப்படிலாம் கிடையவே கிடையாது, ஸ்ரீ வைஷ்ணவா அப்படி பண்ணவே மாட்டா அப்படின்னு ஒரு குடத்துல விஷப்பாம்புகள் எல்லாம் வச்சு அதுக்குள்ள கைய விட்டு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். சத்தியம் பண்ணி அவரோட கையும் பத்திரமா வெளியில வந்தது. அதுதான் குடப்பாம்பில் கையிட்டவனுடைய ஸ்டோரி. தென் வி ஹேவ் திருவாய்மொழி எப்பொழுதும் பெயர 1102 பாட்டும். இது பிரபந்தசாரத்துல வரக்கூடிய பிளேஸ். முன்னுரைத்து திருவிருத்தம் 100 பாட்டும்ல அந்த பாசுரத்துல வரக்கூடிய தொடர் இது. எப்படி திருவாய்மொழி 1102 பாசுரம் ஆறுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்ச பசங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். திருவாய்மொழியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அதுல 10 பத்துக்கள் உண்டு. அதாவது ஒரு 100 அதை டிவைட் பண்ணிருக்கா. அந்த ஈச் 100ல 10 டிவிஷன்ஸ் உண்டு. அதுக்கு ஒரு திருவாய்மொழின்னு பேரு. அதுல ஒரு டிவிஷன்லயும் ஒரு திருவாய்மொழியிலையும் அல்லது ஒரு பதிகத்திலையும் 11 பாசுரங்கள் உண்டு. ஆனா 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, அதாவது செகண்ட் 100ல இருக்கிற 7th டெக்கேட், அதுல மட்டும் 13 பாசுரங்கள் உண்டு. அதனால அது 1102 ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்களாம் சூப்பரா பண்ணிருக்கேன். அது எனக்கு இப்ப கூட ஞாபகம் வருது, அந்த சங்கோஷ்டி ஸ்டேஜ்ல நீங்களாம் சொன்னது. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அசகாயேஸ்வரா. இது நம்ம போன வருஷம் படிச்ச சிலபஸ்ல இருந்து. பெருமாள் எப்படி அசகாயேஸ்வரனானார்? ரகுவீர கத்தியத்துல இருக்கிற சூர்ணிகை இது. இத அரண்ய காண்டத்துல எப்படி பெருமாள் கரதூஷண யுத்தத்தை பண்ணினார் அப்படிங்கறத வர்ணிச்சு முடிச்ச உடனே சுவாமி தேசிகன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். எப்படி கரன் அப்படிங்கிற ராட்சசனை ஒரு சண்டமாருத்தம் மாதிரி வந்தவனை கரத்தரு இல்லையா, ஒரு மரத்தை வீழ்த்துற மாதிரி வீழ்த்தினர். அதுக்கப்புறம் தூஷணன் அப்படிங்கிற அந்த ஜலநிதியை, அதாவது ஓஷனை சோஷனம் பண்ணினார். அதுக்கப்புறம் திரிஷிரஸ் அப்படிங்கிற இருட்ட சூரியன் மாதிரி விளக்கினார். 14,000 ராட்சசர்கள் யானைகள் கோரக்காட துவம்சம் பண்ற மாதிரி வந்தா, கோரக்காட யானை துவம்சம் பண்ற மாதிரி எம்பெருமானவாளை துவம்சம் பண்ணினார். இதெல்லாம் எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டா, ஒரு அனாயாசமா பண்ணினார், ஒரு சகாயம் இல்லாமல் பண்ணினார், தனியா இருந்து பண்ணினார். ஹதான் ஏகேன ராமேன மானுஷேன பதாத்தினான்னு சொல்றாரு இல்லையா. அவருக்கு ரதமோ குதிரையோ யானையோ எதுவுமே கிடையாது, அவர் மட்டும் தனியா நின்று பண்ணார். அதனால அசகாயேஸ்வரர் அப்படிங்கிறத சொல்ற. அடுத்தது கலியன் பாசுரங்களின் எண்ணிக்கை. அகெயின் இது கம்பைலேஷன் கொஸ்டின் தான், அந்த ரேபிட் ஃபயர்ல கேட்டதுதான். உங்களுக்கு சொல்ல தெரியணும், அந்த அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் பாசுரத்தை எடுத்துட்டு அந்தந்த ஃப்ரேஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொல்லணும்? அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும், அதாவது பெரிய திருமொழி 1084 பாட்டு. கூறியதொரு தாண்டகம் 4-5, திருக்குறுந்தாண்டகம் 20, 4 × 5 20, குலானெடுந்தாண்டகம் அப்படிங்கிறது 30. அதே மாதிரி எழுக்கூற்றிருக்கை 1, திருவெழுக்கூற்றிருக்கை 1, சிறிய மடல் பாட்டு 38 2 40, சீர் பெரிய மடல் தண்ணில் பாட்டு 78, பெரிய மடல் 78 பாசுரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த பாசுரத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கலியன் பாசுரங்களின் எண்ணிக்கை கொஸ்டின். ஓகே, அப்புறம் 9th டாபிக் கரணத்ரயமின் திருப்பாவை. இது 5ஆம் பாசுரத்துல வருது. எது? மாயனை மன்னு வடமுதிரை மைந்தனை அப்படிங்கிற பாசுரத்துல தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது அப்படிங்கறதுனால காய்கமான கைங்கரியம், வாயினால் பாடி அப்படிங்கறதுனால வாச்சிக கைங்கரியம், மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கறதுனால மனசால செய்யக்கூடிய கைங்கரியம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா, கரணத்ரயம்னா என்னன்னு சொல்லணும். மனசு வாக்கு காயம் அப்படிங்கிறது கரணத்ரயம். இந்த கரணத்ரயமும் ஒண்ணுபட்டு இருந்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில சுகம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும். கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம்
அப்படின்னு அந்த பிரேச சொல்லிட்டு, சுவாமி தேசிகனுடைய அந்த பிரேச சொல்லிட்டு, இத ஆண்டாள் திருப்பாவையில ரொம்ப அழகா இந்த மாயனை பாசுரத்துல காண்பிச்சு கொடுக்குறா. பெருமாளை எப்படி மனசால சிந்தனை பண்ணணும், வாயால பாடணும், தூ மலர் தூவி தொழறது அப்படிங்கிறது, புஷ்பத்தால அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது நம்ம காயத்தால பண்ணக்கூடிய கைங்கரியத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும். இதுதான் இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது. வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ ஹியர் இஸ் டிஸ்கிரைப் தட் ஸ்டோரி. எப்படி அந்த பாண்டிய ராஜா விஷ்ணு சித்தனை, அதாவது பெரியாழ்வார ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பரதேவத்தை யாரு அப்படிங்கறத நிர்ணயிக்க ஒரு போட்டி வச்சிருப்பான். அதுக்கு விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் அந்த சபைக்கு சேருவார். அதுல என்ன பணையம் வச்சிருப்பான் அப்படின்னு கேட்டா, ஒரு பொற்கிழி இருக்கும். சரியான பரதேவம் யாரு அப்படின்னு சொன்னா அந்த பொற்கிழி தானே அருந்து கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு. இவர் சொன்ன உடனே அந்த பொற்கிழி கீழே கீழே கிழியறுத்தான் என்று உரைத்தோம் அப்படின்னு அந்த தனியன்ல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க ரெஃபரன்ஸ் அதை எடுத்து சொல்லலாம். when you are framing the speech, எங்கெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்டா நீங்க கத்துண்டத்துல இருந்து எடுத்து சொல்ல முடியுது. தனித்தனியா ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, வேற புக்கெல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சிம்பிள் தனியன் பிரபந்தசாரம் பாசுரங்கள், அதுல எல்லாம் இந்த ஆழ்வார் சரித்திரத்துல இருந்து ஒரு வார்த்தைகள் வரும். இப்போ அதான் முன்னாள் கிழியறுத்தான் என்று உரைத்தோம் வருது இல்லையா பெரியாழ்வார் தனியன்ல, அதை இந்த இடத்துல கோட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கிழியறுத்தார். அதை பார்த்த உடனே அந்த ராஜா சந்தோஷப்பட்டு யானை மேல ஆழ்வாரை ஏத்தி ஊர்வலமா வர, அந்த சமயத்துல வானில் மால் கருட வாகனனாய் தோன்றினான். பெருமாள் கருட வாகனனா வந்தார். அவரை வாழ்த்தி பாடிய பிரபந்தம் திருப்பல்லாண்டு மங்களாசாசன பிரபந்தம் அப்படின்னு சொல்லணும். ஆச்சா? அதுக்கப்புறம் 11th வாயால் முன்னம் மாற்றாவே. இது திருப்பாவையினுடைய 16ஆம் பாசுரத்துல வருது. அத கான்டெக்ஸ்ட சொல்லணும். ஆண்டாள் கண்ணனுடைய பவனத்துக்கு போய் சேர்றா. அங்க இருக்கிற வாயில் காப்பான் கொடித்தோன்றும் கோயில் காப்பான் கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பான் எல்லார்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு உள்ள போறா. அனுமதி வாங்கிக்கும் பொழுது நென்னலே வாயினர் தான், முன்னாடியே கண்ணன் எங்களை வான்னு சொல்லியிருக்கான், எங்களை உள்ள விடு, உன்னுடைய வாயால முன்னம் மாற்றாதே, வேற எந்த அபசப்தமும் சொல்லாத, நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது எந்த விதமான தடையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்றா. முஸ்தேவ விஸ்வம்பரா அப்படிங்கிறது அடுத்த தொடர். இது தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய கோபாயதனிஷம் ஸ்லோகத்துல வரக்கூடிய தொடர். இதுல எப்படி வராக பெருமாள் பூமிய ஒரு கோரை கிழங்கு தூக்கிண்டு வரா மாதிரி தூக்கிண்டு வந்தார் அப்படிங்கறத சொல்லணும். எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை எல்லாம் காப்பாத்தணும். ஏன்னா இனிமேதான் இந்த பூமியில சிருஷ்டி வரப்போகுது. ஒரு கிழங்கு எப்படி முளைவிட்டு வளருமோ அந்த மாதிரி இந்த பூமியானது நன்னா தழைச்சி அதுல ஜீவராசிகள்லாம் வளர போறா. அதனால எம்பெருமான் அந்த கோரை கிழங்கு மாதிரி பூமி தேவியை காப்பாத்திட்டு வந்தான் அப்படிங்கறத சொல்றான். ஓகே, நெக்ஸ்ட் தூமுனிவர் இருவருடன் துலங்க நின்ற அப்படிங்கிறது எங்க வருது? கடன்மல்லை காவலனை பாசுரத்துல வருது, பிரபந்தசாரத்துல. அதுல அந்த முதலாழ்வார்களுடைய கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி 2 பேர் ஓட சேர்ந்து இந்த முனிவர் இருந்தார், அவர் எப்படி என்ன வழக்கேத்தினார் எல்லாம் சொல்லணும். அதாவது புண்ணிய பேருள் நீங்க தோன்ற தூமுனிவர் இருவருடன் துலங்க நின்ற எந்த பாட்டுலமா வருது? மாமையிலே பதியதில் வருதா இல்ல கடன்மல்லை காவலன் வருதா? கடன்மல்லை காவலனே. மாமையிலே பதில் வருதா கடன்மல்லை காவலன் வருதா? அக்கார்டிங்லி இன்டர்பிரேட் பண்ணுங்க. மாமையிலே பதில வருது. சோ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 2 ஆழ்வார்கள் என்ன வழக்கேத்தினாங்கிறத ஷார்ட்டா சொல்லிட்டு, இந்த 3ஆவதா வந்த ஆழ்வார் இந்த 2 ஆழ்வார்கள் ஏத்தின வழக்குனால பெருமாளை பார்த்தார் அப்படிங்கறத சொல்லணும். சரியா? அது என்ன வழக்கு ஏத்தினாங்கிறதெல்லாம் இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அடுத்தது கோதாமனன்ய சரணஹா சரணம் பிரபதி. இதுவும் போன வருஷத்து போர்ஷன் தான். இது கோதாசுத்தியினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி. இந்த கோதையாகிற ஆண்டாள வேறு புகழில்லாத அடியேன் சரணடைகிறேன்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அதுல கோதாதேவிக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கிறார் அப்படிங்கிறத என்லிஸ்ட் பண்ணணும். என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெரியாழ்வாருடைய குலத்துக்கு ஒரு கல்பக கொடி மாதிரி தோன்றினவள்.
அப்புறம் ரங்கராஜன் அப்படிங்கிற ஹரிச்சந்தன மரன் போர்ல இருக்கிற பெருமாளோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிறவள், சாக்ஷாத் க்ஷமையாகிற பூமாதேவியினுடைய அவதாரமே, கருணையினால கமலை அப்படிங்கிற பெரிய பிராட்டி போல இருக்கக்கூடிய இந்த கோதாதேவியை வேறு புகழ் இல்லாத அடியேன் சரண் அடைகிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இஸ் துவை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி. ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ த ஸ்டோரி ஆஃப் திருவேடுக்கை. அதை நீங்க சொல்லணும். அது ஃப்ரேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் முதல்ல. இது காமாசி அஷ்டகத்தினுடைய எந்த ஸ்லோகத்துல வருது அப்படின்னு சொல்லணும். ஐ மீன் எந்த ஸ்லோகம், 8th ஸ்லோகம் அப்படிங்கறது சொல்லணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன அர்த்தங்கிறது சொல்லணும். ஓகே, நீ ரட்சிக்கணும்னு நினைச்சியானா எனக்கு வேற யாரும் ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியானா எனக்கு வேற புகழ் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு திருவேடுக்கையில நடந்த அந்த சரித்திரத்தை சொல்லணும். ஃபைனலி உலோகசாரங்க மாமுனி தோல் தனிலே வந்துங்கிறதுல திருப்பாணாழ்வாருடைய சரித்திரத்தை சொல்லணும். எப்படி அவர் லோகசாரங்க மகாமுனியினுடைய தோல் மேல ஏறி வந்தார், எப்படி லோகசாரங்க மகாமுனி ஒரு சமயம் திருப்பாணாழ்வார்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார் அப்படிங்கிறதுனால பெருமாள் திருவுள்ளம் சீற்றமடைஞ்சி இதுக்கு பிராயச்சித்தம் அந்த ஆழ்வார தோல்ல ஏழை பண்ணிட்டு சந்நிதிக்கு கூட்டிட்டு வர வேண்டியது அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே அந்த லோகசாரங்க மாமுனி திருப்பாணாழ்வார தோல் மேல தூக்கிண்டு வந்த பெருமாள் சன்னதியில அமலாதிபிரான சேவிச்சார் ஆழ்வார். அப்படியே அந்தர்தானம் ஆயிட்டார் அப்படிங்கிறத சொல்றேன். Again, all Alvar related phrases you will be able to explain well if you have attended the Alvar sessions. So avladhaan. So that is all about meanings and messages and rapid fire for the quiz. சரியா? யாருக்காக டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த 16 phrases நல்லா prepare பண்ணுங்க. 2 minutes maximum 2.5 minutes. Actually preferably 2 minutes வச்சுக்கோங்க. ஏன்னா சங்கோஷ்டின் போது டைம் இருக்காது நமக்கு. you are always rushing for time, so keep it 2 minutes. Okay, so meanings and messages has to be explained strictly in 2 minutes. time exceed பண்ணா நமக்கு மார்க்ஸ் குறையும். so அது ஆகாம பாத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த 16 பேஜுக்கு மட்டும் 2 நிமிஷம் யார் பண்றீங்களோ அந்த ரவுண்டு, see to it that you prepare for all these 16 phrases very well. Okay, maybe 2 of you can split it also. ஏன்னா meanings and messages is there in both elimination and finals. rapid fire மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு மட்டும் உண்டு, எலிமினேஷனுக்கு மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் உண்டு. ஸோ மேபி 2 பேரா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, 8 டாபிக் பண்ணினாலும் ஓகே. சரியா? ஸோ தட் இஸ் இட் ரிகார்டிங் மீனிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் rapid fire. எனி questions anybody? questions இல்லையா? ஈஸியா இருக்கா? Nama, what is the feedback on meanings and messages? Anybody? Shravan? Okay, Pragati unmute பண்ணி சொல்லு. என்ன கண்ணா Shravan? அடியன் ஒன்னும் கேள்வி இல்லை அடியன். அடியன் புரியுது அடியன். இப்போ கேட்கலையா செஷன்ல என்ன நடந்ததுன்னு? சரியா காலைல வேலையா? அடியன் கேட்கல அடியன். கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் லாக் பண்ணது அடியன். பட் ஓகே, no problem, you catch it up on YouTube. Okay, பிரகதி என்னமா சொல்ல வந்த? இந்த தடவை the topics are different and unique again. Okay, are they tough or are they easy or are they okay? Again easy தான் again. Easy, fine, that's good. உங்க எல்லாருக்கும் எல்லாமே ஈஸிமா. விட்டா இந்த 16 இப்பயே சொல்லுவேன், நீங்க எல்லாரும் ஒருத்தரும் சொல்லுவேன், I'm sure. So all the best. We will still have 4 sessions of Alvar. சரியா? before Sangoshti 4 ஆழ்வார் கதை பாக்கி இருக்கு. அதுக்கு வாங்கோ. ஆழ்வார் கதை தானே வர வேண்டாம் நினைச்சிக்காதீங்க. ஒரு செஷன்ல ஒரு ஆழ்வார் கதை முடிச்சு. So that's all that is remaining. And if you people want, we can have a discussion call for recitation modules also. ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு தோணிச்சுன்னா after we finish our sessions, maybe one day we could just meet up if you people feel it's necessary to do that. சரியா? பட் இந்த தடவை ரெசிடேஷனுக்கு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா சென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் அப்படின்லாம் மட்டும் கேட்போன்னு கிடையாது. கொஞ்சம் மெட்டிகுலஸ்லி மெமரைஸ்டு, கொஞ்சம் ஸ்கிப்பு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுடுவாங்க. அது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வி ஹேவ் அ டஃபர் காம்படிஷன். வி ஹவ் நெவர் ஹேட் எலிமினேஷன் டில் நவ். இப்போ எல்லாமே நம்ம இதுதான். போன தரம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலிமினேஷனும் பண்ணல. போன தடவை ஒரு சைல்டு எலிமினேட் பண்ண வேண்டி வந்தது.
இந்த தடவை வந்து டீம்ஸே எலிமினேட் பண்ணும்படியா அந்த அளவுக்கு we have had entries. That's a good thing. So the competition will be tough. So prepare well and come. And like Swami said the other day, winning and losing is not a big deal. Participating and preparing is the best thing to do. அதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். It's an opportunity, so treat it like one. சரியா? That is it from Adian side. வேற யாருக்கும் questions இல்லைன்னா இது ஒரு முடிச்சு. Then next stage is question.